ஹலோ மாணவ கண்மணிகளே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 கவிதை பேழை தமிழ் மொழி வாழ்த்து. இந்த தமிழ் மொழி வாழ்த்தில் இந்த வாழ்த்து பாடலை நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கற்றல் நோக்கம், என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க அப்படின்னா, செய்யுளை படித்து அதன் நயங்களை போற்றும் திறன் பெறுதல். இதுபோல் நீங்களும் இந்த மாதிரி கவிதைகள், சின்ன சின்ன கவிதைகளெல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் பற்றி சொல்கிறாங்க. அதே இது இந்த செய்யுளில், அதாவது இந்த கவிதை பேழையில் சொல் நயம், பொருள் நயம், ஓசை நயம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் அறிஞ்சிக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மொழி அப்படின்னா அது கருத்தை தெரிவிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் பயன்படுது. அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் நம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். பாரதிதாசன், பாரதியார் அவங்கெல்லாம் தமிழ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாரதியார். இப்போ இந்த பாடலை நீங்கள் பொருள் விளங்க வாசித்துட்டு அதுக்கு பிறகு ராகமாகவும் பாடலாம். இப்போ வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. அதுபோல் பிரிச்சும் நீங்கள் வாசித்து பார்க்கணும். அடுத்து நான் அந்த பாடலை ராகமாக பாடுறேன், ஓசையோட இசையோட நீங்கள் அதை பாடிப்பேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. என்ன மாணவிகளே, பாடல் இனிமையாக இருந்துச்சா? நீங்களும் இதுபோல் இசையுடன் பாடி மகிழுங்கள். ஆனால் நம்மளுக்கு முதல்ல உள்ள 5 ஸ்டான்ஸா 5 அடிகள் உங்களுக்கு மனப்பாட செயல், 4 அடிகள் மனப்பாட செயல். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துடணும். இதனுடைய கருத்துகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானவை. தமிழினுடைய சிறப்புகள், தமிழில் என்ன செய்யணும், நம்ம எப்படி போற்றி வளர்க்கணும், முன்னோர்கள்லாம் எப்படி வளர்த்துருக்காங்க, நம்ம அதை வரும் தலைமுறையினரும் தமிழ் மொழியை அழியாமல் வளர்க்க பாடுபட வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துகிற வகையில் நம்ம கவிஞர் பாரதியார் இந்த பாடலை இயற்றியுள்ளார். இந்த பாரதியாரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாரதியார் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பிறந்தவர். இவர் நம்ம மதுரையில் உள்ள சேதுபதி ஸ்கூலில் தமிழாசிரியராக பணியாற்றி இருந்திருக்கார். இவருடைய காலம் ரொம்ப குறுகிய காலம்தான். அதுக்குள்ளே அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துறாரு. ஆனாலும் அவர் அந்த குறுகிய காலத்துக்குள்ளே அவர் எழுதிய பாடல்கள் பல வகையானவை. குழந்தைகளுக்கு ஏற்ற பாடல்கள், பெண்களுக்கு ஏற்ற பாடல்கள், ஆங்கிலேயரை எதிர்த்து அவர்களை விரட்டக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் மூலமாகவே அவர் பாடியுள்ளார். இவர் பன்முக ஆற்றல் உடையவர். பன்முக திறமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு சிலருக்கு பேச்சாற்றல் இருக்கும், எழுத்தாற்றல் இருக்கும், நடன ஆற்றல் இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான திறமைகள் இருக்கும். ஆனால் இவருக்கு எல்லா ஆற்றலும், பல வகையான ஆற்றல்கள் இருக்குது. அப்படி இருந்தால் அவங்கள பன்முக திறமையுடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இவர் வந்து பாரதியார் வந்து கவிஞர், எழுத்தாளர், இதழாளர் அப்படின்னா பத்திரிகைகள்லாம் நடத்துகிறாங்கல்ல அதெல்லாம் நடத்தியிருக்கார். சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், பெண்களுக்காக ரொம்ப பல வகையான அர்த்தமுள்ள பாடல்களெல்லாம் பாடியிருக்கார். விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார். இவர் வந்து இந்தியா, விஜயா முதலான பத்திரிகைகள், இதழ்கள்னால் என்னது, பத்திரிகைகள், நம்ம இப்போல்லாம் வருதில்ல இந்தியா டுடே அந்த மாதிரி உள்ள பத்திரிகைகளை அவர் அப்போ நடத்தியிருக்கார். விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். இப்படி பல நூல்களை எழுதினதுனால பாரதிதாசன் இவருக்கு என்னென்ன எப்படிலாம் புகழ்ந்து அவருக்கு பேர் பட்டம் சுட்டியிருக்கான்னு பாருங்கள். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் அப்படின்லாம் பாரதிதாசன் இவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, புகழ்ந்திருக்கிறார். இந்த பாரதிதாசன் இந்த பாரதியார் மேலே ரொம்ப பற்று, அவருடைய கவிதைகளை தான் ரொம்ப விரும்பி படிப்பாராம். அதனால் அவர் வந்து பாரதிதாசன் வந்து அவருடைய பேர் சுப்புரத்னம். ஆனால் பாரதியார் மேலே உள்ள பற்றுனால அவர் தன்னோட பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். யார், சுப்புரத்னம் வந்து பாரதிதாசன் அப்படின்னு அவர் பேரை மாற்றிக்கிட்டாராம். இந்த நம்மளுக்கு வந்திருக்க பாடப்பகுதி பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. இப்போ நம்ம இந்த பாடல் சொல்லும் பொருளும் பார்ப்போம். நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும், வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி, சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி, இசைனா புகழ், தொல்லைனா பழமை துன்பம். இப்போ வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி அப்படின்னா எப்பயும் நிரந்தரமாக காலம் முழுமையும், இப்போ இந்த தலைமுறை மட்டும் இல்லை, அடுத்து வர்ற தலைமுறை, அடுத்த தலைமுறை, ஏன்னா தமிழ்மொழி மூத்த மொழி, முதுமையான மொழி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த பாடல் பொருளை நீங்கள் வாசித்து பார்க்கணும். அப்போ நீங்கள் வாசித்தீங்கன்னா தமிழுடைய சிறப்புகளை பாரதியார் எப்படிலாம் சொல்லியிருக்காரு. தமிழ்மொழி எக்காலத்திலும் நிறைவேற்று வாழ்க, ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க, 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ்கொண்ட தமிழ்மொழி வாழ்க, எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க, எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையிற்று உலகம் முழுவதும் சிறப்படைக, பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க, தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க, வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு சொல்லி தமிழ்மொழியை வாழ்த்தி பாடியிருக்காரு நம்ம பாரதியார். இப்போ நம்மளும் தமிழ்மொழி அழியாமல் இருக்க தமிழை போற்றி பாதுகாக்க வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு தமிழிலேயே பெயர் சூட்ட வேண்டும். அதனால தான் இப்போ அரசு அலுவலகங்கள் எல்லா இடத்துலையுமே தமிழ் மொழியில் தான் எல்லா கோப்புகளும் எல்லா செயல்பாடுகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழி வழி கல்வியில் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தமிழ்மொழியை நாம் போற்றி வளர்க்க வேண்டும். அடுத்து மதிப்பீட்டு வினாக்களுக்கு போகலாமா? பக்கம் 4, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தது அனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த இதை சேர்த்தெழுத கிடைப்பது வானம் அறிந்த. தமிழ்மொழி வாழ்த்து பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள் அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று போல் வருவது தான் என்னது மோனை. அதில் அடிமோனை சீர்மோனை அப்படிலாம் இருக்கும். நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு
முதல் எழுத்து எங்கெங்கே ஒரே போல் இருக்கோ அதை வந்து மோனைன்னு நீங்கள் இப்போ படிச்சுக்கோங்க. பெரிய கிளாஸ் போகும்போது அடிமோனைனா என்ன, சீர்மோனைனா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க, அப்போ இங்கே வாழிய, இப்போ வான்னு முடியுதா? இதுதான் வந்து என்னது, மோனை. அடுத்து வானம் மலர்ந்தது வன்மொழி, வா வ. எங்கள் என்றென்றும். அடுத்து வாழ்க வாழ்க, வானம் வளர்மொழி. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து இங்கே எழுதணும். அடுத்தது தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? நம்ம அந்த பாடல் பொருள் இருக்குல்ல, அதுலேயே இருக்குது. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தமிழ் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து வாழ்கிறது. அடுத்து 2வதுக்கு வந்து தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் தமிழ் வளமான மொழியாக விளங்குகிறது. அப்படி சென்டென்ஸாக நீங்கள் எடுத்து எழுதணும். தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. இதுக்கு வந்து நம்ம பாடல் பொருள் இருக்குல்ல, அதில் ஏதாவது உங்களுக்கு பிடித்த 5 கருத்துக்களை எழுதினா போதும். தமிழ் மொழி எக்காலத்திலும் நிலை பெற்று வாழக்கூடியது. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான மொழி தமிழ் மொழி. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ்கொண்ட மொழி தமிழ் மொழி. அதுபோல் அந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது ஒரு 6 பாயிண்ட் எழுதுங்க போதும். அடுத்து பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன? வன்மொழி அப்படின்னா நம்ம பொருள்லையே பார்த்தோம். வன்மொழினா வளமிக்க மொழி, வளமையான மொழி. இப்போ தமிழ் மொழி வந்து சொல்வளம் நிறைந்த மொழி, எளிய மொழி, செம்மொழி, கால சூழலுக்கு ஏற்ப வளர்ந்து வரும் மொழி. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால பாரதியார் தமிழை வன்மொழி என்று கூறுகிறார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது தமிழ் புக்கு எடுத்து வச்சு நல்லா நீங்கள் வாசித்து பார்க்கணும். அன்னைக்கு அந்தந்த பாடத்துக்குள்ளே பயிற்சியும் நீங்கள் உடனே எழுதி படிச்சிடணும். மனப்பாட செய்யல கண்டிப்பாக படித்து எழுத்து பிழை இல்லாமல் எழுதி பழகணும். சேனல் வந்து மலையருவி. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அடுத்து எல்லா பாடங்களுக்கும் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுருவேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.